இனிமே நான் ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 4 நாள் தான் சாப்பிட்ருப்போம். கரெக்டாக அப்பன்னு பார்த்து தான் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு பார்ட்டி, ஒரு பூஜைன்னு வந்து எல்லாமே க்ளோஸ். எனக்கு சுத்தமாக வில் பவரே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? உங்களுக்காக தான் இந்த ரீல்ஸ். ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணி அதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கிறதுக்கு வில் பவர் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற ஒரு புக்கில் படித்த விஷயம் இந்த தாட் ப்ராசஸையே மாற்றினுச்சு. அது என்னென்னா, நீங்கள் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் கூட ஒன்றுமே செய்யாமல் இருந்ததுக்கு 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணது எவ்வளோ பெட்டர் இல்லை? ஒரு மாதம் ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் 10 நாள் தான் அந்த ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ண முடியுதுன்னா, ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு 10 நாள் ஃபாலோ பண்ணுறது நிஜமாவே பெட்டர் தானே? இந்த தாட் ஆழமாக பதிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இடையில 2-3 நாள் ஸ்லிப் ஆனால் கூட திரும்ப என்னால் அதே பழக்கத்தை ரீஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. அப்படி தான் வாக்கிங் போகிறது, இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹெல்த்தியான டயட்டை சாப்பிட்றதுன்னு நிறைய பழக்கங்களை இதை யூஸ் பண்ணி பில்டப் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஸ்லிப் ஆகும் போதும் நான் நானே செல்ஃப் பிளேம் பண்ணி என் வில் பவரை குறை சொல்லிக்காம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ செஞ்சது பெரிய விஷயம்னு நானே என்கரேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா கீழே ரீஸ்டார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸில் படித்த மற்ற விஷயங்களை லைஃப்ல எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடிஞ்சது, அதால என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் வந்ததுங்கிறத பற்றி ஒரு சீரீஸ் மாதிரி போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். படித்தேன், யோசிச்சேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரீல்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.